இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வன்மமான போக்கை கையாளுகிறது. அந்த அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈடி ரைடுன்றது கூட அந்த அடிப்படையில் தான் போகுது. ஈடி ரைடுமே அதை நோக்கி தான் போகுது. இப்ப இஸ்லாமியர்கள் வக்ஃப் வாரியத்துல இருந்து பணம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல வைப்பதற்காக ரைடு தான் இந்த ரைடு. இல்ல பார்த்தா அந்த படம் தயாரிச்சது இந்து தானே. அவர்களுக்கு இந்துவா சித்தாந்தம் தான் பாக்குறாங்க. இந்துத்துவாவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவா இருந்தாலும், இஸ்லாமியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, அவர்களை வீழ்த்துவது அவருடைய நோக்கமா இருக்கு. புகார் அளிச்ச உடனே அந்த காட்சி நீக்கப்பட்டதா கூட இன்னைக்கு முதல்வர் அறிவிச்சிருக்காரு. சிஎம் தலையிட்டு. ஆமா, சிஎம் அதான் முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னைக்கு அது ஒரு விவாதம் நடந்திருக்கு. இன்னைக்கு அதை அறிவிச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளே அனுப்பிச்சு. ஓ, நீ அப்படி நினைக்கிறீங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளே அனுப்பி அந்த கேரளா அந்த கோபாலனுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? நம் படம் வெளியானதற்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியே வந்து அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு